துலிப் டிராப் ஏ டீம் வந்து நேற்று வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. நம்ம இப்போ சி டீம் வந்து ரன்னர் அப் ஆகிட்டாங்க. நம்ம முத்துராஜ் கைகோட் தலைமையில் அணி வந்து நான் முதலேருந்தே சொல்லியிருப்பேன் ஏ டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க ஆட மாட்டாங்க தவிர அவங்க டீம் ஸ்ட்ராங்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அது இல்லாமல் அவங்க டீம் மயங்க் அகர்வால் வந்து ஒரு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணார். ஏன்னா ஒரு அவங்க இந்த மேட்ச்சில் வந்து நடந்தனா நல்லா ஒரு எல்லாருமே கேமியோ ரோலெலாம் ஆடினாங்க. ஒரு 2-3 பேர் 70 மேலே ரன் அடிச்சனால அவங்க டீம் கொஞ்சம் ஈஸியாக ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதே நம்ம சி டீம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடுறதுக்கு தான் ஆள் இல்லை. இப்போ சாயுஸ்வன் மட்டும் 111 ரன்னு கிட்ட அடித்தார். மற்றபடி வேறு யாரும் அடிக்கல. இப்போ ருத்ராஜ் 43 ரன் அடித்தாருன்னா மற்ற சொல்லிக்கிறாலும் வேறு யாருமே அடிக்காத கேமியோ ஆடாதனால தான் மேட்சோட தோல்விக்கு காரணம். அது இல்லாமல் நம்ம வைஷா விஜயகுமார் வந்து ரன் அவுட் ஆனார். அந்த ரன் அவுட் தான் மேட்சோட திருப்பிச்சு. அது வரையும் கேம் கரெக்டாக போயிருந்துச்சு. நான் ருத்ராஜ் அவுட் ஆனால் மேட்ச் காலி அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி ருத்ராஜ் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சாய்ஸ் 100 போட்டார். அதுக்கப்புறம் நின்று ஆடுறது பிளேயர் யாருமே இல்லை. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று ஆடினாங்க. அதனால தான் அந்த டீமோட ஸ்கோர் அதிகமானதுக்கு காரணமே. நம்மளுக்கு அதிக டார்கெட் வச்சாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் சாய்ஸ் நின்னார். கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. ருத்ராஜ் கொண்டார் நின்னார். அதுக்கப்புறம் யாருமே நிற்கல. வர்றவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயினே இருந்தாங்க. ஆனால் அந்த டீமில் வந்து நம்ம பிரதீஷ் கிருஷ்ணா வந்து ஒரு சூப்பர் பவுலிங் போட்டார் கைஸ். மை கேப்டன் வேறு எதனா சீரீஸ் கொடுப்பாங்க அந்த டீமில் ட்ராஃபி அடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்